கன்னி ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. எனக்கு என்னங்க பயம்? மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நான் உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன். அதனால தான் அடுத்தவங்க எதாவது தப்பு பண்ணால் நான் தட்டி கேட்குறேன், தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுறேன். ஆனால் நான் நேர்மையாக இருந்துட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த தைரியம் வருது. மற்றவங்க நேர்மையாக இல்லை, அந்த தைரியம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எடுத்த எடுப்பிலேயே உண்மை எதுவோ அதை உறக்கச் சொல்லக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பு ராசி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறந்திருக்குது. அப்படி மட்டும் இல்லாமல் 4வது வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குது. 9வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வருமானம் அதிகமாகிட்டே போகும். திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், திடீர் பணவரவு, வாடகை வீட்டில் இருந்தவங்க திடீர்னு சொந்த வீடு வாங்கிறது, அதே மாதிரி சொந்த கார் வாங்கிறது, சொந்த தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு இருந்து வந்த பொறுப்பற்ற போக்கு அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துக்கும் புது வழி தேடுவீங்க. அந்த புது வழி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் பெரிய நோயெல்லாம் இருக்குமோ அப்படின்னு அப்பப்போ நீங்கள் யோசித்து குழம்புனீங்க. சரி, நம்ப முடியல, எதுக்கும் டாக்டரை போய் பார்த்துருவோன்னு ஸ்கேன் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தீங்க. எதுவும் இல்லை, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லா தூங்குங்க, எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லி அனுப்பிச்சார். இந்த வருஷத்தில் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குறிப்பாக மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு கேது விலகிறார். விலகின உடனே மடமடன்னு உங்களுக்கு எல்லா வகையிலுமே அழகு ஆரோக்கியம் அதிகரிக்க தொடங்கிடும். சுறுசுறுப்பாக இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க. மே 18ஆம் தேதி முதல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் இப்போ ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருந்துட்டுருக்காரு. மே மாதம் குரு பயிற்சியெல்லாம் இருக்குது. சனி பகவான் எப்போ மாறுறாருன்னா மார்ச் 29ஆம் தேதி மாறுறாரு. அவர் மாறின பிறகு உங்களுக்கு சின்ன சின்னதாக கோபம் வர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும். புது நண்பர்கள்லாம் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 10வது வீட்டிலேருந்து உட்கார்றதுனால உத்தியோகத்தில் தான் கவனமாக இருக்கணும். விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மே 14ஆம் தேதி முதல். அதனால் மே 14ஆம் தேதி முதல் நீங்கள் உத்தியோகத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டணுமா? ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறவாமல் நீங்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது ரொம்ப நல்லது. அதே போல் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.